என்கிட்ட ஒருத்தன் கேட்டாங்க, எப்படிங்க லட்சக்கணக்கில் சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி நோ சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எப்படி சொன்னேன் தெரியுமா? அவருடைய அன்பு. ஆமென். அவர் எனக்கு எதையோ ஒன்று தருவார், என்னை ஏதோ ஒரு மேடையில் நிற்க வைப்பார், நான் எங்கேயோ கர்த்தருக்காக ஒரு உயரத்தில் இருப்பேன்னு கர்த்தர் எனக்கு அதை பார்த்து விட்டு, ஓ எனக்கு இதெல்லாம் தருவார், அதனால இது எனக்கு வேண்டான்னு நான் சொல்லலை. ஐ டென்ட் see something better than this. நான் ஆண்டவரை பார்த்து சொன்னப்பா, அவருடைய அன்பு என் மேலே அவ்வளோ நிரம்பி இருந்ததுனால அவருடைய அன்பை பார்க்கும்போது ஏசுவாவை பார்ப்பேன், அவர் நோன்னு சொன்னார்னா நானும் நோ. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், வாலிப பருவத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் நோ சொல்லணுமோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் கூட நின்று சொன்னாங்களே எஸ் சொல்ல 4 பேரும் ஒரு நாள் உங்களை இப்படி ஏறெடுத்து பார்ப்பாங்க. நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். ஹல்லேலூயா. நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன், மை டியர் யங் பீப்புள், நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த நாளில் நீங்கள் இன்றைக்கு சொல்கிற நோ மேபி சில ஃப்ரெண்ட்ஸை உங்களை விட்டு தரலாம், மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு ஒரு சின்ன சலசலப்பு உங்களால் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் சொல்லி மட்டும் பாருங்கள், ஒரே ஒரு 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் நீங்கள் எல்லாம் செட்டில் ஆகும்போது கர்த்தர் உங்களை எப்படி செட்டில் பண்ணியிருக்காருன்றதை அவர்கள் கண்கள் காணும். அப்போ